Hi, this is Perikarpan from Perich Homes. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு 10x10 வால்க்கு பார்த்தா நம்ம பிரிக்கோட குவாலிட்டி நம்ம வந்து இது கால்குலேட் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ரலாக வாலோட இது பார்த்தீங்கன்னா 10 feet by 10 feet தான் நம்ம போடுவோம். இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10 feet ஹைட்டு, 10 feet லென்த்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 inch பார்த்தீங்கன்னா திக்னஸ்ஸு. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து 9 inch, வித்து வந்து 4 inch, ஹைட் வந்து 3 inch. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செங்கல் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மாட்டரோட நம்ம போடுவோம். அப்போ சிமெண்ட் மாட்டர் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10 mm திக்னஸ் தான் ஸ்டாண்டர்டு. ஸோ நம்ம 10 mm பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 0.4 inch நம்ம வந்து இது கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செங்கல் வித்து நம்மளுக்கு வந்து நம்ம இது மாட்டர் போடும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 9.4 inch, 4.4 inch, 3.4 inch. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்டியில் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 9.4 டிவைட் பை 12 பண்ணிங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து 0.78 வரும். ஸோ நம்ம ஏன் டிவைட் பை 12 பண்ணுறோன்னா 12 inch தான் 1 feet. அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 0.78 வந்து எப்படி வந்துச்சுன்னா 9.4 inch டிவைட் பை 12 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 0.78 வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4.4 inch டிவைட் பை 12 பண்ணிங்கன்னா 0.37 வந்துடும். அப்புறம் 3.4 inch டிவைட் பை 12 பண்ணிங்கன்னா 0.28 வந்துடும். இப்போ நம்மளுக்கு பார்த்தா நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு பார்த்தா டோட்டல் வால்யூம் ஆஃப் வால் டிவைட் பை வால்யூம் ஆஃப் பிரிக் வித் மாட்டர். அப்போ நம்மளுக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 1 CFTக்கு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 1 CFTனா 1 feet கிராஸ் 1 feet கிராஸ் 1 feet நம்ம வந்து இதை கால்குலேட் பண்ணால் 1 CFT வரும். ஸோ நம்மளுக்கு பார்த்தா இதே மாதிரி செங்கலுக்கு நம்ம வந்து இது பண்ண மாட்டரோட நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்ல 0.78, 0.37, 0.28 பண்ணியிருக்கோம்ல. அதை நம்ம வந்து நம்ம இதில் பண்ணணும் 0.78, 0.37, 0.28. அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை 0.08 வரும். அப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா 12.5 பிரிக்ஸ் வரும். ஸோ வந்து இது நம்மளுக்கு வந்து 13 பிரிக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 1 CFTக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 13 பிரிக்ஸ் தேவைப்படுது. அப்போ வந்து 10x10 வாலுக்கு எடுத்தீங்கன்னா 10 feet கிராஸ் 10 feet கிராஸ் பண்ண 9 inch நீங்கள் என்ன பண்ணணும் டிவைட் பை 12 பண்ணணும். அப்போ 0.75 வரும். அப்போது 10 கிராஸ் 10 கிராஸ் 0.75 பண்ணிங்கன்னா 75 CFT. அப்போ 75 CFTக்கு பார்த்தீங்கன்னா பர் CFTக்கு 13 பிரிக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து 75 CFTக்கு 75 கிராஸ் 13 போட்டிங்கன்னா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து 975 பிரிக்ஸ் வந்து பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா 9 inch கால்குலேட் பண்ணியிருக்கோம். இது வந்து இப்போ 4.5 inch நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.